வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுமந்திரனை சாத்தான் என விழித்த சுகாஸ். ஐநா விசாரணை விடயத்தில் இனியாவது திருந்துமாறும் கோரிக்கை. கொழும்பு அரச இல்லத்திலிருந்து வெளியேறிய மஹிந்த. புலிகளின் தேவையை நிறைவேற்றியதாக சாடும் ஆதரவாளர்கள். அரச தரப்பை நோக்கி மீண்டும் அதிரடி காட்டிய அர்ச்சுனா. சந்திரசேகரத்தின் தகுதி குறித்தும் ஏளன எச்சரிப்பு. மன்னார் மீள்குடியேற்றம் இழுத்தடிக்கப்படுவதாக கூறும் ரவிகரன். ராணுவ ஆக்கிரமிப்புக்கும் கண்டனம். பாமகவிலிருந்து அன்புமணி அதிரடி நீக்கம். குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக கூறும் ராமதாஸ். ட்ரம்பின் செல்வாக்கு மிக்க செயற்பாட்டாளர் படுகொலை. தாக்குதல் நடத்தியவரை தேடி தீவிர விசாரணை. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கொழும்பு விஜயராமை மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேற்றியுள்ளதன் மூலம் புலம்பெயர்ந்த தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜனாதிபதியின் சலுகைகளை மீளெடுக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷ ஆகியோர் தமது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து இன்று வெளியேறியுள்ள நிலையில் அங்கு திரண்ட ஆதரவாளர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் டில்ஷான் வின்சன். இன்று காலை முதலே மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆதரவாளர்கள் ஒன்று கூடி இந்த விஜயராம மாவட்ட பகுதியில் ஒன்று திரண்டிருந்தார்கள். அதனை அடுத்து அவர்கள் உள்ளே அழைக்கப்பட்டார்கள். அதே போல மிக முக்கியமாக SLPP மொட்டு கட்சியின் உறுப்பினர்கள் செயலாளர் சாகர காரியவசம் உட்பட இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நலன் விசாரிப்பதற்காக, அதே போல அவற்றை முடித்துவிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதற்காகவும் தயாராகி வந்ததை எங்களுக்கு அவதானிக்குள்ளாக இருந்தது. அதே போல ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஒரு சிலர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்தார்கள். இந்த விடயமானது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் எடுத்த இந்த முடிவானது டயஸ்போராக்களையும் விடுதலை புலிகளையும் மகிழ்ச்சி படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாகவே இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டில் 30 வருட யுத்தத்தை நிறைவு கொண்டு வந்த இந்த ஜனாதிபதி வெளியேறுவது விடுதலை புலிகளுக்கும் டயஸ்போராக்களுக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தவே தான் அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தினை இவ்வாறு செய்திருக்கிறார். பார்க்கலாம் எவ்வளவு தூரம் தான் இப்படியே செல்கிறார்கள் என்ற விதமான கருத்துக்களை SLPP தரப்பினர் தெரிவித்தார்கள் ஊடகங்களுக்கு. இதனை அடுத்து உள்ளே திரண்டிருந்த மஹிந்த ராஜபக்சனுடைய ஆதரவாளர்கள் ஜெயவேவா என்ற எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினார்கள். அதே போல ஆதரவு கோஷங்களை எழுப்பினார்கள். பின்னர் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறு எதிர்ப்பு கருத்துக்களையும் ஊடகங்களுக்கு தெரிவித்தார்கள். அதனை அடுத்து தங்கள் கால்டன் இல்லத்தை நோக்கி அவருடைய இல்லத்தை நோக்கி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருடைய பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷ வெளியேறி செல்லும் போது அவருடைய ஆதரவாளர்கள் அந்த வாகனத்தை சூழ அனைவரும் வாழ்க வாழ்க என்று கத்திக்கொண்டு கூச்சலிட்டவாறு அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதன் போது வெளியேறும் போது ஊடகங்களை பார்த்து கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எங்களுக்கு போக சொன்னார்கள், நாங்கள் வெளியேறிவிட்டோம், அவ்வளவு தான், வேறொன்றும் சொல்வதற்கு இல்லை என்ற வகையில் ஒரு கருத்தினை தெரிவித்துவிட்டு அவர் இங்கிருந்து வெளியேறி சென்றிருக்கிறார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை தெரிவித்துள்ளதாகவும் எனினும் அந்த விசாரணை ஏற்கனவே முடிந்துவிட்டதாக தாம் கூறி வருவதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரட்னம் சுகாஸ் முன்வைத்த விமர்சனத்திற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் பதிலளித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் தன்னுடைய அறிக்கையில் சர்வதேச விசாரணையின் அவசியத்தை வலியுறுத்தும் பத்திரிகை செய்தியை பகிர்ந்து கனகரட்னம் சுகாஸ் வெளியிட்ட சமூக ஊடக பதிவுக்கு MA சுமந்திரன் எதிர்வினையாற்றியுள்ளார். சர்வதேச விசாரணை குறித்து ஐநா மனிதர்கள் ஆணையாளர் குறிப்பிடவில்லை எனவும் சர்வதேச பொறிமுறை தொடர்பிலேயே அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் MA சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் செம்மணி பற்றியே கூறப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து இதுவரை சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டதாக யாரும் கூறவில்லை எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை நிறைவடைந்து விட்டதா இல்லையா என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறும் கூறியுள்ள M.A. சுமந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்தரணி கனகரட்னம் சுகாஸ் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைப் போன்று தாம் பத்திரிகை செய்தியை வெட்டி பிரசுரிக்கும் அரசியலில் ஈடுபடவில்லை எனவும் காரசாரமான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். தமிழ் மக்களை தாம் தவறாக வழிநடத்துவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் முன்வைத்த குற்றச்சாட்டை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுகாஸ் நிராகரித்துள்ளார். சமூக வலைதள பக்கத்தில் முன்வைத்த விமர்சனத்துக்கு பதிலளித்து IBC தமிழுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். திரு சுமந்திரன் அவர்கள் நான் மக்களை தவறாக வழிநடத்துவதாக நேற்றைய தினம் தன்னுடைய முகப்புத்தகத்திலே ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அவருடைய கருத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு சாத்தான் வேதம் ஓதிய கதைதான் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் திரு சுமந்திரன் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன். திரு சுமந்திரன் அவர்களே, நீங்கள் அரசியலுக்கு பின்கதவால் வந்த 2010களில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பகிரங்க விவாதத்தில் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராட்டம் தவறானது என்று கூறி ஒட்டுமொத்த போராட்டத்தையும் காட்டிக் கொடுத்தது நானா நீங்களா? தமிழ் மக்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலையை வெறும் யுத்த குற்றங்களாக வார் கிரைம்ஸ் என்று நளினப்படுத்தி இலங்கை அரசையும் இராணுவத்தையும் காப்பாற்றியது நானா நீங்களா? ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு வந்து சர்வதேச விசாரணையை கோராது உள்ளக விசாரணை இணங்கி இலங்கை அரசுக்கு துணை போனது நானா நீங்களா? தமிழ் மக்கள் இராணுவத்துக்கு எதிராக போராட இராணுவ பாதுகாப்போடு உலா வந்தது மட்டுமில்லாமல் தமிழர் தாயகத்திலே கடைசியாக ஹர்த்தால் இராணுவத்துக்கு எதிராக செய்வதாக அறிவித்துவிட்டு உலகத்திலேயே முதல் தடவையாக காலமையோடு ஹர்த்தாலை முடித்து அரசியல் நாடகமாடினது நீங்களா நானா? நான் மக்களை தவறாக வழிநடாத்துபவன் கிடையாது. அவ்வாறு வழிநடாத்துபவனாக இருந்திருந்தால் சில வருடங்களுக்கு முதல் நீங்களும் உங்களுடைய மகளும் ஒன்றாக இருந்த புகைப்படத்தை சிலர் தவறாக சிருஷ்டிக்க முற்பட்ட பொழுது முதலாவது ஆளாக நான் தான் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அந்த விடயத்தை கண்டித்திருந்தேன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் மக்களை தவறாக வழிநடத்தையில நான் ஏதாவது பொய் சொல்லுவதாக நீங்கள் கருதினால் தாராளமாக எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுங்கள், நீதிமன்றத்திலே சந்திப்போம். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இனி என்றாலும் திருந்தி வாழுங்கள், அல்லது வரலாறு உங்களை மன்னிக்காது. ஸ்ரீலங்காவின் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் கல்வி தகுதி தொடர்பில் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீண்டும் ஒருமுறை நகைப்புக்குரிய வகையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்ட விடயம் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் அமைச்சர் சந்திரசேகரன் ஊழலில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் அவர்களே, உங்களது எனது முதற்கண் சிரிக்காதீங்க ஐயா, வணக்கங்கள். வடமாகாணத்தின் ஒரே ஒரு அமைச்சராகவும் அதே நேரம் தமிழ் மக்களின் ஒரு வடமாகாணத்துக்கு வந்து ஒரு போட்டில் தமிழ் மக்களின் ஒரே ஒரு அமைச்சர் பிரதிநிதியாக இருக்கும் தாங்கள் மீன்பிடித்துறை அமைச்சர் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம். தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் பல்வேறு ஊழல் முறைப்பாடுகள் பொதுமக்களால் வைக்கப்படுகின்ற போதும் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நீங்கள் மேற்கொள்ளாதது மிகவும் கவலைக்குரியது. கீழே குற்றஞ்சாட்டப்படுகின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தங்கள் மீது இருப்பதால் அவற்றை நிவர்த்தி செய்யும் வண்ணம் தங்களால் இந்த பாராளுமன்றத்துக்கு கீழ்வரும் கேள்விகளுக்கு நியாயமான ஆதாரபூர்வமான பதில்களை தர முடியுமா? இல்லை என்றால் ஏன்? முதலாவது கேள்வி, இலங்கையில் இருக்கின்ற நீரிய வளம் தொடர்பான சட்ட மூலங்களிலே பிரதானமாக கரைவலை மற்றும் சுருக்குவலை பாவித்தல் என்பது சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படக்கூடிய விடயமாகும். தாங்கள் நீரியல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை இந்த 2 சட்டவிரோத மீன்பிடிகள் தொடர்பாக எந்த கரிசனையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களது முறைப்பாடு. இதுவரை இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்களுடைய அமைச்சின்கள் பதியப்பட்ட வழக்குகள் எத்தனை என்பதை தெளிவுபடுத்த முடியும். மன்னார் முள்ளிக்குளம் கிராமம் 2 தசாப்த காலமாக மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் காணப்படுவதால் மக்கள் பாரிய இன்னல்களை எதிர்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார்.
குறிப்பாக ஸ்ரீலங்கா ராணுவம் நிலங்களை ஆக்கிரமித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தம் மௌனிக்கப்பட்டு 16 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் முள்ளிக்குளம் மக்கள் தமது பூர்வீக வாழ்விடத்தை விட்டு இடம்பெயர்ந்து 2 தசாப்த காலங்களை அண்மித்துள்ள நிலையில் இதுவரை முள்ளிக்குளம் கிராம மக்களை அவர்களுடைய சொந்த இடத்தில் மீள்குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் முள்ளிக்குளம் கிராம மக்கள் அயல் கிராமங்களான மலைக்காடு மற்றும் காயாக்குழி உள்ளிட்ட கிராமங்களில் பெருத்த சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக மலைக்காடு காயாக்குழி ஆகிய கிராமங்களில் 250க்கும் மேற்பட்ட முள்ளிக்குள மக்கள் அகதி என்னும் அவல வாழ்வை வாழ்கின்றனர். இது தவிர 175 வரையிலான குடும்பங்கள் இந்தியாவின் அகதி முகாம்களில் வாழ்வதாகவும் மேலும் பல குடும்பங்கள் ஆங்காங்கே சிதறி வாழ்வதாகவும் முள்ளிக்குளம் கிராம மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் இம்மிடம் முறையிடுகின்றனர். இவ்வாறாக முள்ளிக்குளம் கிராம மக்கள் அகதி வாழ்ந்து கொண்டிருக்க கடற்படையினரும் வனவள திணைக்களத்தினரும் இணைந்து முள்ளிக்குளம் கிராமத்தை முற்றாக அபகரித்து வைத்துள்ள நிலையை காணக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக முள்ளிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ் மக்களுக்குரிய நெற்செய்கைக்குரிய காணிகள், தோட்ட காணிகள், குடியிருப்பு காணிகள், நீர்ப்பாசன குளங்கள் உள்ளடங்களாக 1500க்கும் அதிகமான ஏக்கர்கள் கடல் படையாலும் வனவள திணைக்களத்தாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு மாநகர சபையால் மக்களிடம் அதிக ஆதரவரி அறவிடப்பட்டதோடு அவர்களை பொருளாதார சுமைக்குள் தள்ளியுள்ளதாகவும் வவுனியா மாநகர சபையின் பண்டாரிக்குளம் வட்டார உறுப்பினர் சி பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபையின் முதல்வர் சர்வாதிகாரமாகவும் பழிவாங்கும் நோக்குடனும் செயற்படுவதாகவும் வவுனியாவில் உள்ள தன்னுடைய அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் தன்னிச்சையாகவும் சர்வாதிகாரமாகவும் செயல்பட்டு வருகின்றார் என்ற என்னுடைய கருத்து. வவுனியா மாநகர சபை மக்கள் விரோத சபையாகவும் மங்கள சபையாகவும் மாறி வருகின்றது. மக்கள் நலன்களை கருத்தில் எடுக்காது எமது சபை அனைத்து அவர்களது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 10 பேருடைய கருத்துக்களையும் கருத்தில் கொள்ளாது அவர்களின் உறுப்பினர் உரிமையை மீறும் செயலாகவும் பழிவாங்கும் செயலாகவும் இந்த மாநகர சபை முதல்வரும் அவர்களுடன் இணைந்த அனைத்து கட்சிகளும் செயற்பட்டுக் கொண்டு வருகின்றது. மாநகர சபை இந்த சோழவரியானது மக்கள் மீது வேணுமென்றே திணிக்கப்படுகின்றது. தான் மக்கள் வாக்குகள் பெற்று அதிக வாக்குகள் பெற்று வந்ததாகவும் அதனால் நான் வவுனியா மாநகரத்தை காபட் வீதியாகவும் வடிகால் அமைப்புகளும் தெளிவாக செய்ய வேண்டும், தனக்கு போதுமான பணம் தேவை என்றும் கூறியிருக்கின்றார். நான் கேட்கின்றேன், எமது மக்கள் பஞ்சத்தில் இருக்கும் போது பொருளாதார சிக்கலில் இருக்கும் போது காபட் வீதியில் இருந்தால் நமக்கு பசி போகுமா? எமது மாநகர சபை அபிவிருத்தி அடையத்தான் வேண்டும். எல்லோருக்கும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் எல்லோருக்கும் இருக்கு. எல்லா கிராமத்து மக்களும் தந்தன் வட்டாரங்களில் தமது கிராமத்தை அபிவிருத்தி செய்யத்தான் இந்த மாநகர சபைக்கு எங்களை அனுப்பி வைத்துள்ளார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அபிவிருத்தி அடையத்தான் வேண்டும். ஆனால் அபிவிருத்தி அடையும் போது நாம் அதை படிப்படியாக அடுத்த எம்மை நம்பி வாக்களித்த மக்களும் பாதிப்படையாத வண்ணம் இந்த அபிவிருத்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. தென்கொரியாவைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் வடக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நவீனநாயகன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. தென்கொரியாவைச் சேர்ந்த முதலீட்டாளர்களை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. தென்கொரியாவைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இங்குள்ள நிறுவனங்கள் ஊடாகவே தமது முதலீட்டை மேற்கொள்வதற்கு விரும்புகின்றனர் என இதன்போது ஆளுநர் தெரிவித்துள்ளார். இங்குள்ள இளையோருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கும் அவர்களுக்கு தேவையான தொழிற்பயிற்சியை இங்குள்ள தொழில் பயிற்சிகளை வழங்கும் நிறுவனங்கள் ஊடாக வழங்குவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வர்த்தக சமூக பிரதிநிதிகள் ஏற்றுமதியாளர்கள் தமது நிலைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். வடக்கிலிருந்து மூலப்பொருட்களாக தென்பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து பெறுமதி சேர் பொருட்களாக ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் இங்கேயே பெறுமதி சேர் ஏற்றுமதிக்கான முதலீட்டு வாய்ப்புக்கு கோரிக்கை முன்வைக்கலாம் என குறிப்பிட்டனர். அத்துடன் காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முதலீட்டையும் கோரலாம் என ஆலோசனை முன்வைத்தனர். மேலும் வடக்கில் ஏற்கனவே அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படாதுள்ள அல்லது கைவிடப்பட்டுள்ள தொழிற்சாலைகள் மற்றும் கட்டடங்களை பயன்படுத்தி ஏற்றுமதி நோக்கிலான செயற்பாடுகளுக்கு முதலீட்டை கோரலாம் எனவும் கருத்துக்களை தெரிவித்தனர். ஸ்ரீலங்கா நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சுமேத ரத்நாயகம் மற்றும் காணி தொடர்பான முன்னாள் பணிப்பாளர் வீரவன்ச பெரேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரச நிதியினை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் இன்று காலை 9:30 அளவில் சுமேத ரத்நாயக்க மற்றும் வீரவன்ச பெரேரோ கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணைகளின் பிரகாரம் கொழும்பு 5 மாயா அவென்யூவில் அமைந்துள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான 55.5 பேச்சு நிலத்தை தற்காலிக வாடகை அடிப்படையில் குத்தகைக்கு வழங்கியதால் சுமார் 29.5 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. காணி பரிவர்த்தனை தொடர்பாக அவர்கள் ஊழல் குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவி உள்ளிட்ட அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்குவதாக அந்த கட்சியின் நிறுவனர் வைத்தியர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அனுப்பி வைக்கப்பட்ட அறிவித்தலுக்குரிய விளக்கமளிக்க ராமதாஸ் அளித்த கெடு நேற்றுடன் முடிவடைந்திருந்த நிலையில் இன்று அன்புமணி மீது வைத்தியர் ராமதாஸ் கட்சி விரோத நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று ஊடக சந்திப்பை நடத்திய வைத்தியர் ராமதாஸ் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். இருமுறை அறிவித்தல் அனுப்பியும் இதுவரை அன்புமணி விளக்கம் அளிக்கவில்லை எனவும் தனது தரப்பில் எந்த நியாயமும் இல்லை என்பதால் தான் அன்புமணி விளக்கம் அளிக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். விளக்கம் அளிக்காததால் அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவே அர்த்தம் என கூறியுள்ள ராமதாஸ் இதுவரை எவரும் கட்சியில் செயற்படாத வகையில் தான் தோன்றித்தனமாக அன்புமணி செயற்பட்டுள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒசாமா பின் லாடன் தலைமையிலான அல் ஹைதா இயக்கம் அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் உள்ளிட்ட இடங்கள் மீது தாக்குதல் நடத்தி இன்றுடன் 24 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த தாக்குதல்களில் சுமார் 3000 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்கள் நினைவு கூறும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நியூயார்க், விர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற இந்த நினைவேந்த நிகழ்வுகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள், தலைவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் யூட்டா வேலி பல்கலைக்கழகத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நெருக்கமானவரும் பழமைவாதியான சார்லி கேக் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்வொன்றில் பங்கேற்ற போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. பல்கலைக்கழக மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் சார்லி கிர்க் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அமெரிக்கா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவரை கண்டுபிடிக்கும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கொலையாளியை தேடும் பணி வீடு வீடாக நடைபெறுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்ட போதிலும் இந்த தாக்குதலுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இந்த இருவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். தாக்குதலை நடத்திய நபர் தொடர்பாக துப்பு தகவல்கள் கிடைத்ததா என்பது குறித்து தெளிவான தகவல்கள் எதனையும் காவல்துறையினர் வெளியிடவில்லை. இந்த கொடூரமான படுகொலையால் துக்கமும் ஆத்திரமும் நிறைந்திருப்பதாக குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு இது ஒரு இருண்ட தருணம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த படுகொலை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் மிகுந்த ஆத்திரமடைந்துள்ளதாகவும் இது அமெரிக்காவுக்கு ஆபத்தான தருணமாக அவர் உணர்வதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். சார்லி கிர்க் மீது கூரையின் மீதிருந்தே தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் நம்பும் நிலையில் சந்தேக நபரை அடையாளப்படுத்தும் காணொளியொன்றும் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது 18 வயதிலேயே பழமைவாத குழுவை நிறுவிய சார்லி கிர்க் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் அவரது குடும்பத்தினருடன் நெருக்கமாக இருந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுமந்திரனை சாத்தான் என விழித்த சுகாஸ். ஐநா விசாரணை விடயத்தில் இனியாவது திருந்துமாறும் கோரிக்கை. கொழும்பு அரச இல்லத்திலிருந்து வெளியேறிய மஹிந்த. புலிகளின் தேவையை நிறைவேற்றியதாக சாடும் ஆதரவாளர்கள். அரச தரப்பை நோக்கி மீண்டும் அதிரடி காட்டிய அர்ச்சுனா. சந்திரசேகரத்தின் தகுதி குறித்தும் ஏளன எச்சரிப்பு. மன்னார் மீள்குடியேற்றம் இழுத்தடிக்கப்படுவதாக கூறும் ரவிகரன். இராணுவ ஆக்கிரமிப்புக்கும் கண்டனம்.
பாமகவிலிருந்து அன்புமணி அதிரடி நீக்கம், குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக கூறும் ராமதாஸ். ட்ரம்பின் செல்வாக்குமிக்க செயற்பாட்டாளர் படுகொலை, தாக்குதல் நடத்தியவரை தேடி தீவிர விசாரணை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibc.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.